ஹலோ ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். காரைக்கால் தான். ரொம்ப ரிலேட்டிவ் கல்யாணத்துக்காக போயிட்டோம். அங்கேயே திருநள்ளாறு பக்கத்தில் தான். ஃபஸ்ட்டு அங்கே போய் தான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். இது பாருங்கள், ஒரு இடமா இருக்குது பாருங்கள், நல்லா இருந்தது. மறுநாள் சனிப்பெயர்ச்சி இருந்தது. நாங்கள் அதுக்கு முன்னாடி நாளே போயிட்டு வந்துட்டோம். அதனால் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்தாச்சு ரிலாக்ஸாக. அங்கெல்லாம் யானைலாம் இருந்துச்சு. நல்லா யானையை வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேயே பக்கத்துலேயே கல்யாணம் அட்டன் பண்ண போயிட்டோம். கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம் பாருங்கள். காரைக்கால் நமக்கு புதுசு தான், அதனால் அங்கே பக்கத்தில் இல்லைன்னா சுற்றி பார்க்க போகலான்னு போனோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு தான் வேளாங்கண்ணி கிளம்பிட்டோம். இந்த கோயில் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு. அங்கே சர்ச் நல்லா இருந்துச்சு, கோயில் அழகாக இருந்து பாருங்கள். அங்கே போயிட்டு ஃபுல்லாக வீடியோ தான், நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகிற நேரத்துக்கு நாங்கள் ரிலாக்ஸாக அங்கே உக்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே சரியான வெயிலுங்க. வெயிலில் தான் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் 12 1 மணிக்கு நாங்கள் போனோம். அந்த கோயிலுக்குள்ளே உட்கார வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தது எங்களுக்கு. இவர் நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருந்தார் போய். இது பாருங்கள், அது தனியாக இருந்துச்சு, அழகாக இருந்தது. அவர் ஏசு பக்கத்தில் உட்கார்ற மாதிரி நல்லா இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் உட்காந்துருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்தேன் நான். அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள். இதான் ஃப்ரண்ட் இது சர்ச்சில். அப்படியே நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அது பக்கத்துலேயே அங்கே அப்படி நிறைய கடைங்க இருந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே போனோம். நிறைய கடைங்க இருந்துச்சு. துணி கடை, அவ்வளோ பாத்திர கடை, நிறையா சொப்பு கடை எல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்படியே பீச்சுக்கிட்ட போயிட்டோம். பசி எடுத்துச்சுங்க, அப்படியே சாப்பிட உக்காந்துட்டோம். இங்கே மீன்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மீன்லாம் கேட்டால் ஒன்று எதனா எந்த மீன் வேணுமோ அதை நம்ம ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. ஸ்டார்டிங் ரேட்டு வந்து 40 ரூபாலாம் இருந்தது. 40 ரூபா, 50 ரூபா, 80 ரூபா ஒரு மீன் அந்த மாதிரி இருந்தது. 100 ரூபாய்க்கு மேலேயே இருந்துச்சு. நாங்களும் ஒரு மீன் செட்டு வாங்கி ஃப்ரை பண்ணது வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே பீச்சில் கொஞ்ச நேரம் காற்றால இருந்தோம். நல்லா வெயிலுக்கு அதுக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த பீச்சுக்கிட்ட கொஞ்சம் அங்கேயே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். மீன் நல்லா சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. இங்கே பீச்சுக்கிட்ட வாங்கினா நல்லா அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி இந்த கடைங்கெலாம் நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். நிறைய கடைங்க இருந்துச்சு. இங்கே ஜனங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இது பாருங்கள், இவர் இயேசு ஆசிரியர் நல்லா இருந்தது. இது பெரிய சிலை. இது நீங்களாம் யார் வேளாங்கண்ணி போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அது பக்கத்தில் நாகூர்னு ஒரு கோவில் இருந்தது. அங்கே நாகூரில் மசூதி இருந்தது. அங்கே கிளம்பி பார்த்துட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, பாய்.